நல்ல கவனிங்க. நம்ம அதிகமாய் சங்கீதக்காரனை ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அவனை பாடாத நாட்களே இல்லை, அவர் எழுதினது இல்லை. ஆமாம், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், மகிழ்ச்சியாய் துதிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன். வாயை கொஞ்சம் தரங்க, ஃபயருக்குள்ளே வந்துடணும்ல. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படி ஒரு அபிஷேகத்துக்குள்ளே வந்துடணும். ஆமாம் ஆமாம் இல்லை, அவன் செய்வதெல்லாம் ஆமாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்தில் கேட்க சொல்லுங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்குதா? கேட்க சொன்னேன், தமிழே புரியலையா? பக்கத்துல கை கொடுத்து நீ செய்யறதெல்லாம் வாய்க்குதா இல்லையான்னு கேளுன்ன. மாவன்களை எங்காதான் இந்த உங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாரோ. கை கொடுத்து சொல்லுங்க, வாய்க்குதா இல்ல புஷ்கிக்குதா? வாய்க்குதா போயிருதா? வாய்க்குதா? வாய்க்குது. அதாவது நடக்குதான்னு கேட்கிறேன். வாய்க்குதானே என்னது? நடக்குதா? அல்லேலூயா. நடக்குதா? நடக்க மாட்டேங்குதா? பேசப்பா பேசப்பா, இந்த ஜனங்க பேசப்பா. நடக்கும் இல்லையா? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ரைட்? ஹல்லேலூயா. நடக்குதா? நடக்க மாட்டேங்குதா? நடக்கும்யா. ஆமாயா, நான் சொல்றதுதான் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் ஒரு தெளிவுள்ளவனாய் மாத்திட்டார். 25 வருஷமா அவிசுவாசியா வாழ்ந்தேன். நான் எங்கே போனாலும் நான் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. காலை வச்சா கர்த்தர் செய்யாம இல்லை. ஆமென் சொல்லுங்க. 40 lakhsக்கு ஒரு கட்டடத்தை கட்ட முடியும்னா ஆண்டவர் இன்னும் எத்தனை கட்டடத்தை நம்ம கட்ட வைக்க போறாரோ தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னும் 40 லட்சம் இல்லை, இன்னும் 10 லட்சம் செலவு பண்ண போறோம். ஆண்டவர் கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பார். அப்போ நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருக்கினால் நிச்சயமாக காரியங்கள் நடக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவிசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சத்துறோம். யாரு சொன்னது? சரி, நல்லா கவனிக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் நல்ல எல்லாத்தையும் செய்ய நமக்கு வல்லவராக இருக்கா. நாம ஒவ்வொரு சங்கீதத்தை என்ஜாய் பண்றோம். சரி, நீங்க ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதம் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவருடைய நிழலில் தங்குவான், 91ஆம் சங்கீதம். சரி, சொல்லுங்க பிரதர்ஸ், சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. பூ என்ன ராஜா? 121 what? Tell me what? வெரி குட். சரி, என்ன சொல்ல வேண்டியது தானே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆமா, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சொல்லிட்டே போலாம். 23ஆம் சங்கீதத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் இல்ல. அது தெரியாத பிள்ளைகளே இல்லை. நான் செக் பண்ண போறேன் சபைக்கு. காப்பி எல்லாம் மூடு. 23ஆம் சங்கீதத்தை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ கர்த்தர் யார் மேய்ப்பரா இருக்கிற? டானிகா எங்க சொல்லு. எல்லாரும் சேர்ந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, என் பாத்திரம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலே. ஆமென்.
எல்லாருக்கும் தெரியும், கையை தட்டுங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும், சங்கீதக்காரனை நாம டச் பண்ணாத நாளே இருக்காது. இல்லை, சங்கீதங்கள்ல ஏதாவது ஒன்றை சொல்லாமையாவது நம்மால இருக்க முடியாது. ஆமென். ஏன்னா அவ்வளவு அந்த பாடல்கள் எல்லாம், அந்த கவிதைகள் எல்லாம் நம்மோடு கூட ஒன்றி இருக்கிறது இல்லையா? அவ்வளவு நாம் அந்த சங்கீதங்களை என்ஜாய் பண்றோம், அவ்வளவு மெச்சிக்கொள்கிறோம். தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார், அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன், என் தாசன் அப்படின்னார். என் வேலைக்காரன், என் ஊழியன், என் தாசன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல அற்புதமான சங்கீதக்காரன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்கள் இல்லைன்னா ரொம்ப போரா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில, இல்ல? அவ்வளவு பாடல்களை நமக்கு சங்கீதத்திலிருந்து நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். அவ்வளவு பாடல்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரி சொன்னாங்க, உன்னதமானவரின் உயர் பாடல் இல்லாத வரிகளே இல்லை. அப்படி பாடல்களை நாம் சேர்த்து 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 அதில் எழுதியிருக்கிறோம். ஆமென். ஏன்னா அவ்வளவு நம்மை கர்த்தரை துதிக்க ஏவின ஒரு மனுஷன் சங்கீதக்காரன் தாவீது. நம்மை துதிக்க தூண்டுகிறார். ஆமென். David inspires us to praise his holy name. அவருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை துதிப்பதற்காக நல்ல தூண்டி விட்டு கொண்டிருக்கிற மனுஷன் தான் யாரு? சங்கீதக்காரனாகிய ஏறக்குறைய 71 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மற்றவைகளை மற்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 71 சங்கீதங்களை யார் எழுதியிருக்கிறது? மொத்தம் 150 சங்கீதம். ஆனால் அதில் 71 எழுதினது யாரு? 72 எழுதினது யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது. அல்லேலூயா. எல்லாம் கையை வைத்து தாவீதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆனால் இன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிற போகிற ஒரு காரியம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாசிக்கலாம். ஒரு சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். Psalms 35, 35ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 35. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணு. போதும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பார்த்தா. ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றான், என்னோடு வழக்காடுகிறவர்களோட நீர் வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் யுத்தம் பண்ணும். ஹலோ, இன்னையா நல்லவர் வல்லவர்லாம் பேசினவர் இன்னைக்கு திடீர்னு என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீ சண்டை போடவா? எதுக்கு வா? கர்த்தாவே எதுக்கு வாங்க? நான் தமிழ் டக்குன்னு சொன்னாதான் எனக்கு வர. என்ன சொல்றாரு? என்னோட சண்டை போடுறவங்ககிட்ட நீங்க சண்டை போடுறதுக்காக எனக்கு ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா? நீ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப, நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவ, நீ எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவ. நீ சண்டை போடுற ஆட்கள் எல்லாம் யாருக்கு எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஹலோ, சொல்லுப்பு. ஆமா. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் பாஸ்டர், நாங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றோம் பாஸ்டர், அதனால நான் யார்கிட்டெல்லாம் சண்டை போடுறனோ, ஆண்டவரே பாருங்க இந்த டீலுக்கு நீங்க வந்தாதான் நாளைக்கு சர்ச்சுக்கு வருவேன். என்னது? இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் வருவேன் சபைக்கு. என்னது? நான் யார்கிட்டெல்லாம் சண்டை போடுறனோ அவங்க கிட்டலாம் நீர் சண்டை போடணும். அது சங்கீதம். கவனிங்க, நான் இதுல ஒரு ரகசியத்தை ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன் நம்ம இப்படி இருக்கோம், ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல, ஏன் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆனாலும் காரியம் நடக்கல அப்படிங்கறது உங்களுக்கு அழகா விளக்கி தரேன். இன்னைக்கு நம்ம மைண்ட் ஆண்டவர் அழகா ரெஃப்ரெஷ் பண்ண போறார். எப்போ உங்களுக்கு தானே சொன்னேன். ஒரு ஆமேன்னு சொல்றதுக்கே உங்களை கேட்டுக்கிட்டு இருந்தா எங்க காலையிலேயே இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்து உட்காந்துறீங்களோ? இந்த டிவியில் சொன்னாலும் சொன்னா கஞ்சி குடிச்சா நல்லது அப்படின்னு மொத்த பேரும் காலையிலேயே போட்டு வந்துடுறீங்க. அப்படியா? சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓகே, ரைட். நான் கவனிங்க, நல்லா கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றான், நான் நீ வழக்கார்களோட நீர் வழக்காடி என்ன செய்யும்? என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களே. சண்டை 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 சண்டை, எல்லாத்தையும் சண்டை.
பக்கத்து வீட்டுக்காரி குப்பையை கொண்டாந்து இங்கே விட்டினான்னு அவகிட்ட சண்டை. பின்னாடி வீட்டுக்காரி பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் இப்படி தான் என்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே தண்ணியை அது ஒரு சண்டை. எதிர் வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கிட்ட தான் வண்டியை கொண்டாந்து விடுறான், அது ஒரு சண்டை. வேற என்ன சண்டை சொல்லுங்க? சண்டை போடாத ஆட்களே இருக்க மாட்டோம். ஏன்னா நான் அவ்வளவு ரைச்சஸ், நான் அவ்வளவு நீதிமான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால என்ன ஆச்சு? சண்டை போடாத ஆட்களே கிடையாது. அதனால தான் கூப்பிடுறான், நான் வழக்காடுகிறவர்களோட நீர் வழக்காடி, எனக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் என்ன செய்யும்? யுத்தம் பண்ணும். சிலருக்கெல்லாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அப்படியே ஜெல்லுன்னு இருக்கும் தெரியுமா? அப்பா அப்பா நம்மள மாதிரியே சங்கீதக்காரன் ஜெபம் பண்றானே, அழகா நமக்கு அப்படி ஒரு தூக்கி கொடுத்த மாதிரி இருக்குது ஜம்முன்னு அப்படின்னு இருக்கும். நல்ல கவனிங்க, இதை அறியாதவனாய் செய்கிறான். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது தாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறான். என்ன உங்களுக்கு போக போக்காம 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. என்ன செய்யறான்? என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. பயங்கரமா சாபம் போட்டே வரான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னது அவங்க என்ன பதரை போல் இருப்பார்களாக. ஒரு வசனம் ஒரு வார்த்தையில சொல்றாஜா, அவர்கள் எப்படி இருப்பாங்க? பதரை போல் இருப்பார்களாக. அவர்களுக்கு இருள் உண்டாகுவதாக. அவர்கள் எப்படி இருப்பாங்க? குழியில் விழுவார்களாக. 7ஆம் வசனம், குழியில் விழுவார்களாக, நினையாத நாளில் அழிந்து போவார்களாக. என்னையா ஜெபம் இது? தோத்தணும். யாராவது இப்படி ஜெபம் பண்றீங்களா? யாராவது இப்படி ஜெபம் பண்றீங்க? ஒத்துங்கப்பா. யாராவது இப்படி ஜெபம் பண்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் காலை உடையும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்துரு, எவ்வளோ உனக்கு இதையா தந்த, இந்த வேலையா தந்த, இதையா உனக்கு சொல்லி தந்த. கால்களை உடையும் ஆண்டவர். சிலர் ஜெபம் பண்றதை பார்த்துக்கிறீங்களா? ஒரு காலை உடையும். என்ன அது? அப்புறம் பாருங்க, அறியாததை கேட்கிறார்கள், நன்மைக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறார்கள். 12 வியாதியா இருந்த போது நான் எப்படி ஜெபம் பண்ணேன்? அவங்களுக்காக ரட்டுடுத்தி ஜெபம் பண்ணேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஜெபத்தை கூட அங்கீகரிக்கல. மடியில் திரும்ப வந்தது. இப்படி சொல்லிட்டே போறாரு. போயிட்டு சொல்றாரு, நல்ல கவனிங்க, அங்கதான் கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை தரார். வாசிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கடைசி வசனத்தை வாசிங்க. என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதி சொல்லிக்கொண்டு. அப்ப உண்மையா? அது உண்மையா? கொஞ்சமாவது யோசிங்க. உண்மையா பொய்யா? உண்மை. எத்தனை பேர் உண்மைங்கிறீங்க? 1 2 கையை தூக்கு. உண்மைங்கிறவங்களாம் நல்லா தூங்க, சந்தோஷமா. உண்மை. உண்மை. அவனை திட்டுட்டு இவனை திட்டுட்டு இதையே ஜெபமா பண்ணிட்டு இவர் கட்சியா சொல்லுவார், நாள் முழுதும் என் நாவு உண்மையே போற்றி கொண்டிருக்கீங்க. இம்புட்டு நேரம் அம்புட்டு பேரை திட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹலோ, இவர் சொல்ற கடைசியா சொல்ற என்ன? என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது. அப்ப இவ்வளவு நேரம் பண்ண ஜெபம், அவனை அழியும் ஆண்டவரே, அவனை உடையும் ஆண்டவரே, அவனை குழியில் தள்ளும். என்னையா ஜெபம் அது? இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு கட்சி அவர் என்ன சொல்வாராம்? நாள் முழுதும் என் நாவு உண்மையே துதித்து கொண்டிருக்கும். பயங்கரமான பொய்யனா இருப்பியோ? லிசன், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக சொல்லித்தர விரும்புறேன். என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் தான் ரொம்ப அழகாக சொல்லித்தராரு. வாசிக்கலாம். 27ஆம் வசனத்தை வாசிப்பா. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய
சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். இப்பதான் அவருக்கு உரைக்குது, இப்பதான் அவருக்கு மண்டையில புரியுது. என்னது? சொல்ல கடவர்கள். எல்லாம் வாயில சொல்லுங்க, சொல்ல கடவர்கள். முதல்ல என்ன செய்யணுமா? சொல்லணுமா. எப்படி சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாசிங்க. நமக்கு கொடுத்த அதிகாரம் இதுதான். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். Can you read in English? யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் வாசிங்க. Can you please read in English? Be magnified in the prosperity of his servant. ஆங்கில பைபிள் சொல்லுது, அவருடைய ஊழியக்காரரின் செழிப்பை அவர் விரும்புகிறாராம். ப்ராஸ்பரிட்டி. தமிழ்ல என்ன இருக்கு? ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவர். சுகர்னா வெறும் பாடிலி சுகம் அல்ல, சரீர பிரகாரமான சுகத்தை இங்க மாத்திரம் சொல்லல. இங்க சொல்லப்பட்டிருக்கு prosperity of his servant. ப்ராஸ்பரிட்டினா என்னது? இப்போ அடிக்கடி பிரசங்கங்களிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ப்ராஸ்பரிட்டி. செழிப்பு, 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 செழிப்பு. நல்ல கவனிங்க. செழிப்பு எங்கே உண்டாகிறதா? செழிப்பு எங்கே உண்டாகிறதா? அந்த வசனத்தை வாசிங்களா? செழிப்பு எங்கே உண்டாகிறதா? செழிப்பு உண்டாக கடவுது என்று 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 வாசிங்கப்பா. என்று சொல்ல கடவர்கள். ஓஹோ, செழிப்பு எங்கதான் இருக்குது? செழிப்பு எங்கதான் இருக்கு? நல்லது எங்கதான் இருக்கு? சுகம் எங்கதான் இருக்கு? பெரியவன் ஆக்குறது எங்கதான் இருக்கு? காரியம் நடக்கிறது எங்கதான் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, என் வாயில தான் இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், வாயை கை வச்சு, வெதட்டுல கை வச்சு சொல்லுங்க. என்ன கடவர்கள்? முதலாவது சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம வாயில என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? அவனை அழியும் ஆண்டவரே, இவனை அழியும் ஆண்டவரே, அவனை உடையும் ஆண்டவரே, அவனை பிரித்து மேய்ந்து விடும் ஆண்டவரே. எப்படி? ஆமா, நிறைய பேர் அப்படி ஜெபம் பண்றோம். ஆனா நமக்கு தெரியல அது முதல்ல இங்கதான் நிறைவேறும் அப்படின்னு. எங்கதான் நிறைவேறும்? எங்கதான் நிறைவேறும்? நம்மில் முதல்ல அது வந்துட்டு தான் அடுத்தவனுக்கு போகும். அடுத்தவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நீ ஜெபிக்காத, நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக அடுத்தவனை ஆசீர்வதி. அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரகசியத்தை சொல்லி தர பாருங்க. இப்ப பாருங்க, ஸ்டீஃபன் நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னா அது முதல்ல யார்கிட்ட பலிக்கும்? சொல்லிட்டே இருக்கணும்பா. முதல்ல யார்கிட்ட பலிக்கும்? என்கிட்ட பலிக்கும். ஏன்னா என் மூலமா தான் அந்த ஆசீர்வாதம் போகுது. ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ நல்லா கவனிச்சுங்க, உங்க வாயில தான் கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சொல்ல கடவர்கள். கவனிங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது, செழிப்பு என்பது கர்த்தருக்கு விரோதம் அல்ல. கர்த்தர் செழிப்பை நிச்சயமாக எல்லாருக்கும் தரார். எல்லாருக்கும் கோடிகளை தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா தேவன் கொடுக்கிறதை வாங்க கூடாதபடி நம்முடைய மைண்ட் செட் என்ன இருக்கு? மைண்ட் செட் என்ன இருக்கு? அதுதான் முதல்ல வாஸ்தவம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் நல்லா இல்லை, இவன் நல்லா இல்லை, அவன் பைபிள் படிக்கல, இவரை தான் கர்த்தர் பாஸ்டர் விடுவார், இவர் தான் வந்து முன்னாடி நின்று ஆட்டமா ஆடுவார், அவரை பத்தி எங்களுக்கு தெரியுமில்ல. கர்த்தர் பின்னாடி இருந்தே பார்க்கிறாரு, உன்னை பத்தி உனக்கே தெரியாதா? சொல்லுங்க, நம்ம என்ன சொல்றோம்? அவரு அந்த பிரதர் தான் பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகாக்குறாரு. தோத்தரம். நல்லா கவனிங்க, உங்க வாயில் இது நிறைய பேருக்கு புரியலை. நான் ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு பேசுறேன்னு நினச்சிக்கிறீங்க. தயவு செய்து எழுதி வீட்டில் போய் அதை தியானிங்க. நான் உங்க வாழ்க்கை உருப்படணும்னு பேசுறேன். நான் என்ன பேசுறேன்? ஹலோ, நீங்க டெய்லி வாழ்ற லைஃபை பத்தி பேசுறேன் பிரதர்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாசப்படி தாண்டினோடனே எல்லாத்தையும் ஹூ அப்படின்னு ஊதிட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறத பிராக்டிக்கல் லைஃப் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு.
ஒரு வெள்ளை மாதிரி டட்டால் புட்டால் அடிச்சுட்டு போல. என்ன கொடுக்குறேன்? நடைமுறையில் நீங்க எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். இன்னைக்கு அதை தான் நான் சொல்ல போறேன். தயவு செய்து குறிச்சாது வச்சுங்க வசனத்தை. அப்போ முதல்ல செழிப்பு எங்க இருக்கிறது? செழிப்பு எங்க இருக்கிறது? வாய மாத்துனா நீ மாறிடுவையா? வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உன் வாயில தான் உனக்கு பிரச்சனையே இருக்குது. எதுல இருக்கு? வாயில தான் எல்லாமே இருக்கு. அவிசுவாச வார்த்தைகளை பேசி 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 நாசமா போன சபை இது. எந்திக்காமையே உட்கார்ந்து இருக்குது. எந்திக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? என்னைக்கு உன் வாயில வார்த்தைகளை மாற்றுகிறாயோ அன்று நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பேசுறத நான் கேட்டிருக்கேன். எங்க பாஸ்டர்களே, எங்க பாஸ்டர் அவர் நல்லா இருக்காரு, இவர் நல்லா இருக்காரு, அவர் பயங்கரமா இருக்காரு, 300 ஏக்கர் இடம் வாங்கிட்டாராம் அவரு, பொறாமப்பட்டே நாசமா போ நீ நினைச்சுக்குவேன். நான் எப்படி? வேதம் சொல்லுது, பொறாமையோ என்ன உருக்கி, என்ன உருக்கி? எலும்பு உருக்கி. டிபினா என்னது? டியூபர் குளோசிஸ்னா என்னதுங்க? எலும்பு உருக்கி. அந்த வியாதி என்ன செய்யுமா? எலும்பை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. உனக்கு டிபியே வர வேண்டாம், பொறாமை வந்தாலே போதும். என்ன வந்தாலே போதும்? சொல்லுங்க, என்ன வந்தாலே போதும்? பொறாமை வந்தாலே போதும். உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எலும்பெல்லாம் அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் உள்ள இருந்து. டிபி வரணும்னு அவசியம் இல்லை. நிறைய டிபி பிடிச்சி கேசஸ் உட்காந்துருக்குது. வெளியே போனால் என்ன கல்லெடுத்து எறிவீங்க போல இருக்குது. சோத்திரம். நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு எளிமையா சொல்லி தரேன். நம்முடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? சொல்ல கடவோம். எல்லாம் சொல்லுங்க, சொல்ல கடவோம். உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிசினஸ் வளர்கிறது. நல்லா சொல்லுங்க, பிசினஸ் வளர்கிறது. அல்லேலூயா. வளருதா? உன் பிசினஸ் வளருதா? ஆமா, என் வீட்டில் ஆசீர்வாதம் பொங்குது. உங்க வார்த்தை ஏன் உள்ளவே தங்குது. எல்லா கையை வைத்து சொல்லுங்க, என் வீட்டில் ஆசீர்வாதம் சொல்லணும்னு சொன்னேன். அம்மா வாயில் தங்குது, வாயில் தான். ஒரு ஆள் சொன்னாரு, நான் நல்லா படிச்சுட்டு போனோம் பாஸ்டர், போய் ஊழியத்துக்கு போனா ஆண்டவர் கொடுத்தது 4 கைவிங்க. எத்தனை கைவிங்க? நான் ஒரே ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இதுங்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணோம், அதுங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அதுங்க பேசுற மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். ஹலோ, கவனிங்க நல்லா. உங்க வாயில தான் நீங்க பேசுறது, டே டு டே லைஃப்ல நீங்க பேசுறது விசுவாசத்தையே பேச சொல்லுகிறார். முதல்ல பேச ஆரம்பிப்பா. நம்ம எப்படி தெரியுமா? பார்க்கறது தான் பேசுவோம். சட்டை நல்லா இருக்கு, அது ப்ளூவா இருக்கு, அந்த பட்டன்ஸ் ரொம்ப பார்க்கறதா. நான் இப்ப என்ன பார்க்க விரும்புறேன், நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அந்த கோட் நல்லா இருக்கு. என்ன பாஸ்டர் கண் தெரியலையா? நான் கோட்டே போடலையே. நோ 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 நோ, அதுல இருக்கிற ரோஸ் ரொம்ப அழகா இருக்கு, அந்த பேண்ட் ரொம்ப மேட்சா இருக்கு. நீங்க நினைக்கலாம் அது இல்லையே. என்ன நான் சொல்றேன், அது வருது. அல்லேலூயா, அது வருது. இது நடைமுறையில நிறைய பேர் நீங்க செய்யாததுனால இன்னைக்கும் நாம கஞ்சிக்கும் வெங்காயத்துக்குமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? ஆமா, கஞ்சிக்கும் வெங்காயத்துக்கும் சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன காரணம்? ஆமா, நிறைய பேர் சொல்லிட்டு போவீங்க, பாஸ்டர் ஒரு கஞ்சி ஒரு வெங்காயம் இருந்தா முடியும் போதும் பாஸ்டர், அதுவே கட்சி வரைக்கும் கட்சா போதும். வாய கழுவ. ஏன்னா வெங்காயம் சாப்பிட்டதுனால நாரும், அதுக்கு தான் சொன்னேன். ஹலோ, இதுதான் நிறைய பேருடைய விசுவாசத்தின் நிலைமையா இருக்கிறபடினால் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதையே நிறுத்திட்டீங்க. ஸ்டாப்ட். யூ ஆல்ரெடி ஸ்டாப்ட் growing in your life.
உங்க வாழ்க்கையில வளர்வதை, முன்னேறுவதை நிறுத்திவிட்டபடியினால், உங்கள் நாவு அதை நிறுத்திவிட்டபடியினால் இன்னும் இந்த கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிறோம். அப்படியே அடித்தட்ட மக்களாகவே வாழ்கிறோம். இன்னைக்கு இந்த சாபத்தை உடைப்பதற்காகவே கர்த்தர் என்னை நிரப்பி அனுப்பி இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும் கண்களை கொண்டு நீங்கள் அதை அறிக்கையிடும்படி விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ விடுவிக்கப்பட்டு இருப்பாய், நீ நல்லா இருப்பாய், நீ எதிர்காலத்தில் உயர்ந்து இருப்பாய் அப்படின்னு முதல்ல வாயில சொல்ல பழகுங்க. ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உங்களை சபிக்கிறவர்களை செஞ்சிட்டீங்களே நல்லா. யாராவது உங்களை சபிக்கிறவங்களை இது வரைக்கும் நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க? தயவு செய்து உண்மையை சொல்லணும். பிச்சு விடுவோம், பிச்சு. உண்மையை மட்டும் சொல்லுங்க. சபிச்சவங்களை நான் ஆசீர்வச்சேன் பாஸ்டர்ன்றவங்க கையை தூக்குங்க. 1 2 3 4. நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். அவ்வளோ பெருசு வச்சிருக்காரு உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். சபிக்கிறவனையும் ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சரி, உபத்திரவம் பண்றவனுக்காக என்ன செய்யலாம்? அதுதான் அதான் சொல்லி தந்தார். உங்களை உபத்திரவம் பண்ணுகிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது அவர்களுடைய அன்பின் அடிப்படையில் அல்ல, அவர்களுடைய உபசரிப்பின் அடிப்படையில் அல்ல, அவர்கள் கொடுக்கிற காரியங்களின் அடிப்படையில் அல்ல. அவர்கள் எதிர்த்தாலும் நாம் ஆசீர்வதிப்போம். இந்த சத்தியத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வீட்டில் பானையில எப்பவுமே பொங்கிட்டே இருக்கும். இல்லையா? ஆமென். இருதயத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். நான் சொல்றேன், அவன் சபிக்கிறான், சபிக்கிறத பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அதாவது அதை ரிஜெக்ட் பண்ணுது. அந்த கஷ்டம் எனக்கு வரவே வராது, நான் என்கிட்ட இருந்து இருக்கிறத கொடுக்குறேன், அவன் அவங்ககிட்ட இருக்கிறத கொடுக்குறான். உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. அப்போ நான் இருக்கிறத நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, பிளஸிங் இருக்கு, நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. நீ நல்லா இருப்படா சொல்ல மாட்டேங்கிற, நீ மகிழ்ச்சியா இருப்படா, ஒரு சாக்லேட்டுக்காக சண்டை போட மாட்டடா. என்ன நேற்று நடந்தது அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நீ நோய் இல்லாமல் இருப்படா, சமுதாயத்தில் உயர்ந்து இருப்படா, இயேசுவை எங்கனாலும் போய் சொல்லிக்கிட்டே இருப்படா. கரங்களை வைத்து சொல்லுங்க, என் விடுதலை என் நாவில் இருக்கிறது, ஏன்னா என் நாவில் வல்லமை இருக்கிறது. நான் சொன்னா கர்த்தர் செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லிடணும். நான் சொன்னா கர்த்தர் செய்கிறார். சொல்லுங்க, if I say God will do, நான் சொன்னா கர்த்தர் அதை செய்வார். ஆமென். இதை தான் சினிமாக்காரனும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் சொல்றான், ஆனா நம்ம மட்டும் சொல்றான், நம்ம சொல்றது இல்லை. ஆபிரகாம் சொல்றான், நிறைய பேருக்கு புரியுதுப்பா. ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவன் செய்றான். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஏன்னா ஏன் நாவில் அவர் வல்லமையை தந்திருக்கிறார். ஒரு கையை வைத்து ஒரு ஆண்மைன்னு சொல்லணும். அவன் சொல்றான், ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னா அவர் செய்வார். ரைஸ் எல்லாம் சினிமாக்காரன்லாம் நம்ம டைலாக் எடுத்துக்கிட்டான். இப்ப கை வைத்து சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் செய்கிறார். ரைஸ் எல்லாம் அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க போற கவனிங்க. அதுக்கு முன்னாடி 2 உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ஆகவே அதையும் நான் சொல்லிட்டு ரூட் காசு உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புறேன். நல்ல கவனிங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களாம்? இந்த விதமான காரியத்திலே மாட்டிக்கொண்டவர்களை குறித்து ஒரு சிம்பிள் உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது
இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நிறைவாய் இருக்கிற மனநிலை. எல்லாம் சொல்லுங்க, என்ன மனநிலை? நிறைவான மனநிலை. மனநிலை நிறைவா இருக்கட்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க மனசு நிறைஞ்சு இருக்கட்டும். ஐயா கொடுத்து சொல்லு, அப்போ சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, மனசு நிறைஞ்சு இருக்கட்டும். हिंदी में कैसे बोलेंगे? दिल भरे रहेगी, दिल भरते रहेगी. नहीं नहीं, भरते. हाँ जी. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? நிறைஞ்சு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் நிறைஞ்சு இருக்கணும். அப்போ இருதயம் நிறைஞ்சிருந்தாதான் வேதம் சொல்லுது, உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா என்ன செய்யும்? இருதயத்தின் நிறைவு. இருதயத்தின் நிறைவு. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு. உங்க மனசு நிறைஞ்சிருந்தா வாய் சொல்லும் என்னன்னு, நான் நல்லா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனா எல்லாருக்கும் எங்க தான் குறைவு? முதல்ல எங்க தான் குறைவு? இருதயத்துல தான் எம்டியா இருக்கு. நிறைய பேருடைய இருதயம் ரொம்ப சின்னது, ரொம்ப என்னது, எம்டியா, காலியா இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அதுல அதே தாவீதை நான் உங்களுக்கு ஒரு 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 உதாரணம் சொல்லி தரேன். 23ஆம் சங்கீதத்தில் நான் எடுக்க விரும்புகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வழிஞ்சிச்சா? அவர் சொல்லும் போது வழிஞ்சிட்டு இருந்துச்சா? இல்ல. இந்த சங்கீதத்தை எழுதினதின் பின்னணியை சொல்றாங்க. அவர் காட்டுல தனியா ஒரு 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 மன பிரச்சனையோடு ஒதுக்கப்பட்டதாக, கடைசி பையன்றதுனால ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. சகோதரர்கள்லாம் இராணுவத்தில் இருக்காங்க. அவர் மட்டும் காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தரை எப்படி பாடுறாரு? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனை நேரத்துல நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க தேவைய நேரத்தில் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சொல்லல, சத்தமா சொல்லுங்க ஒரு 3 முறை. என் ஆமென் ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள், லிசன், ரொம்ப சுவாரஸ்யமா அது போயிட்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. எப்படி இருந்துச்சு சாப்பாடு உங்களுக்கு? சொல்லுங்க, பத்தல. நிறைய பேருக்கு எகிப்தில் இருக்கிறதுனால பத்த மாட்டேங்குது. நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எகிப்தில் இருக்கிறோம், அதனால பத்தல. அவன் எண்ணி கொடுத்தான். சாப்பாடா இந்தாடா இத்தனை ரொட்டி தான், தண்ணியா இவ்வளவுதான். எப்பா வைக்கலாது கொடு, நாங்க அந்த செங்கலை சுடணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீயே போய் தேடி எடுத்துக்கோ. ஆளோட்டிகளை வைத்து விரட்டி அடி. நான் சொல்றேன், நீங்க பத்தலன்னு எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்ப நினைச்சுங்க, we are in Egypt. சரி, இப்போ பத்தல அப்படிங்கிற இடத்துல இருந்து எங்க வந்தாங்க? கானானுக்கு வந்தாங்களா? எங்க வந்தாங்க? வனாந்தரம். எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரம். சொல்லுங்க, வனாந்தரம். இப்ப நான் கேட்கிறேன், எகிப்துல இருந்ததை விட வனாந்தரத்தில் எப்படி இருந்தாங்க? சொல்லுங்கப்பா. எகிப்துல இருந்ததை விட வனாந்தரத்தில் எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாங்களா? நல்லா இருந்தாங்களா? டவுன்ல இருந்தாங்களா? இங்க கவனிங்க, எகிப்தில் இருந்ததை விட வனாந்தரம் கர்த்தர் உங்களுக்கு நடத்துறாரா? வனாந்தரத்தில் நடத்துறாரா? நீங்க பெட்டரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நீங்கள் நடப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், நீங்கள் சுபிட்சமாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கையை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க. ஆமா, வனாந்தரத்தில் நடக்கும்போது அவர் போதுமானவராய் இருந்தார். just enough for everything. he was enough. He was providing everything. He provided everything. He fed them with the manna of heaven.
பரலோகத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். சொல்லுங்க, நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் எனக்கு போதுமானவர் கூடவே இருக்கிறார். கையை தூக்கி தட்டி சொல்லுங்க, வனாந்திரம், நான் எகிப்தில இருந்ததை விட இன்னைக்கு தாவலாம், இன்னைக்கு மேன்மையா இருக்கிறேன், இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். I am happy even though I am in the wilderness. I am better than when I was in Egypt. எகிப்தில இருந்ததை விட நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? I am better because he is enough. சொல்லுங்க, அவர் போதுமானவர். கையை வைத்து சொல்லுங்க, அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். சரி, இப்போ வனாந்தரத்திலிருந்து எங்க கொண்டு போனாரு? வனாந்தரத்திலிருந்து எங்க போனீங்க? சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. கானான். கானானுக்குள்ள வந்த பிறகு என்ன நடந்துச்சு? வானத்திலிருந்து வர்றது நின்று போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைக்கிறாயோ அது எவ்வளவு பெருகும்? 100 பெருக செய்வேன். கையை வைத்து சொல்லுங்க, விதைக்கிறதெல்லாம் 100 பெருகினது. கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். இப்ப எல்லாம் சொல்லுங்க, அவர் போதுமானதிலும் அதிகமானவர். கையை வைத்து சொல்லுங்க எல்லாரும், he is more than enough. கானானில் அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? he is more than enough. அவர் போதுமானதிலும் அதிகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கலாம், இப்பொழுதே சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தேவையானகளை எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எகிப்தை விட நான் நல்லா இருக்கேன், பிசாசை நம்பினதை விட இப்ப நல்லா இருக்கேன், விக்கிரகத்தை வணங்கினதை விட இப்ப நல்லா இருக்கேன், பேய கும்பிட்டதை விட இப்ப நல்லா இருக்கேன். இப்போ வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் என்னை எங்கே அழைத்து செல்கிறார்? கானானுக்கு கொண்டு செல்கிறார். வசனம் சொல்லி தருது, நீ விதைக்கிறதெல்லாம் கர்த்தர் 100 மடங்கு பெருக செய்வார். நீ கொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு அதை பெருக்கத்திலே கொண்டு போய் விடுகிறார், அதை அதிகமாக்குகிறார். அது எனக்கு போதுமானதிலும் எப்படியா இருக்கிறது? போதுமானதிலும். நீங்க தயவுசெய்து பேசலன்னா நான் பேசுறதை விட்டுருவேன். எப்பா எல்லாம் வாலி பிள்ளைங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அப்படி ஏதோ பாறையில போடுற மாதிரி இருக்குது, நல்ல நிலத்துல போடுற மாதிரி மாறுங்கப்பா. சொல்லுங்க, இப்போ அவர் போதுமானதிலும் அதிகமானவர். எல்லாம் சொல்லுங்க, அதிகமானவர், தேவையை விட அதிகமானவர். ஆமென் சொல்லுங்க. இந்த கீபோர்டிஸ்டுக்காரன் எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டு பாடுற ஆளு, தாவீதுக்கு தம்பி. அல்லேலூயா. எங்க பெரியப்பா பையன் தான் தாவீது, தெரியாதா உங்களுக்கு? ஒன்னு அங்கிருந்து நீங்களே என் சித்தப்பா, ஒண்ணு விட்டு சித்தப்பா பையன். ஆமென். 5 குடும்பம். தேவையை கண்டு திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவை கண்டு திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே. பெரிய காரியம் செய்திடுவார் நல்லவர், நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அவர் கம்மியா இருக்கிறதுன்னு விட்டுல, என்னை எகிப்திலிருந்து எடுத்தாரு, வனாந்தரத்தில் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. நானே உன்னை போஷிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்போ அவர் சொல்றாரு, நீ 10 பேரை போஷிப்படா, ஏன்னா நீ விதைக்கிறதை 100 மடங்காய் நான் பெருக செய்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வழி எங்க? வழி எங்க? அதான் சொன்னேன், எனக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். வழி எங்க? டீப்பனே வாய தர. வழி எங்க? வாயில. நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒண்ணுமே வராது. அதுக்கு தான் துதி 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 துதிங்கிறது. அதையும் செய்ய மாட்டீங்க. அடுத்தது பேசு பேசு பேசுங்கிறார் ஆண்டவர். மோசையை பார்த்து என்ன சொன்னாரு? கண்மலையை பார்த்து. தண்ணி வரணுமா? கண்மலையை பார்த்து. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, தண்ணி வரணும்னா பேசு.
நல்லா பேசு, வாயை திறந்து பேசு, சத்தமா பேசு, விசுவாசத்தோட பேசு. கண்ணலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு நதியை போல ஓடும். அது எங்க தெரியுமா? துளி தண்ணி கூட 1000 அடி வரைக்கும் இல்லாத இடத்துல கர்த்தர் அற்புதமாய் தண்ணீரை ஓட செய்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையை வைத்து சொல்லுங்க. தண்ணியே இல்லாத இடத்திலும் தண்ணியை அப்படியே வெள்ளமாய் ஓட செய்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னேறி அவரே போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து இப்போ அவர் எனக்கு எப்படி இருக்கிறாராம்? மோர் தேன் எனஃப், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு எஃப் மேஜர் கொடுமா. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. அவர் போதுமானவராய் இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க. அவர் எனக்கு மோர் தேன் எனஃப். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கு? பெரிய பையன் ஆட்டிடியூட். என்ன யோசனை? என்ன மாதிரி மக்கள்? அவங்க பெரிய பையங்க. சரி, வீட்டில் முதல் பிறந்த ஆள்லாம் கையை தூக்குங்க. 1 2 3 4 5. நிறைய பேர் பெரிய 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 பசங்க நிறைய பேர் இருக்கீங்க. எந்த பசங்க? பெரிய பசங்க நிறைய பேர் இருக்கீங்கப்பா. இந்த பெரிய பையனுக்கு வேலை என்ன தெரியுமா? கவனிங்க, வாசிக்கலாம். ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சாதான் அது கரெக்டாக வரும். லூக்கா சுவிசேஷமா? ஒரே நிமிஷம். எப்பா அதை கெட்டகுமாரன் கதையை எதில் வாசிப்பீங்க? லூக்கா 15. சத்தமா சொல்லுங்கப்பா. 15 வசனம் 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்பட்டான் என்றார். கவனிங்க, சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து வந்தான். அவன் திரும்பி சமீபமாய் வருகிற பொழுது வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தந்தியா? பெரிய பையா பெருதான் ஜாஸ்தி உங்களது. எப்படி அவன் என்ன மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வந்தான், எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு வந்தான், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கொளுத்த கன்று அடிக்கிறெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அடப்பாவிகளா, எல்லாத்தையும் பண்ணீங்க, எனக்கு என்ன கொடுக்கல? நல்லா சொல்லணும். என்ன கொடுக்கல? ஆட்டு குட்டிய கூட கொடுக்கல.
அவனுக்கு என்ன அடிக்கிறீங்க? கொய்த்த கன்று. சும்மா மேல தாளம், புது Dress, மோதிரம். யாருக்கு? அப்ப சில பேர் மனசுல ஓடுது, நம்மளும் அப்படி போனாதான் இவர் அடிப்பார் போல இருக்கு. எப்படி? இளைய குமாரன் மாதிரி நம்மளும் போயிட்டு வந்தாதான் இவரும் நமக்கு கொளுத்த கன்று அடிப்பாரு, மேலதாளம் போடுவாரு, புது சட்டை வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஆட்டிடியூட புரிஞ்சுங்க. அப்பா நினைக்கிறாரு, என் பிள்ளை திரும்பி வந்துட்டாயா, செலிப்ரேஷன். பிரைஸ் தி லார்ட். ஆனா பெரிய பிள்ளை என்ன நினைக்குது? சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது குட்டியா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டு குட்டி. என்ன குட்டி? எனக்கு ஒரு ஆட்டு குட்டி. ஆங்கிலத்தில் ஒரு பைபிள் எழுதி ஸ்கினி, எலும்பும் தோலுமா இருக்கிற ஒரு ஆட்டையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா. அவன் கேட்குறானா, எனக்கு எப்படி கொடுத்துருக்கலாம்? நீங்க எலும்பு தோலுமா ஒரு ஆடு இருந்தா கூட அதையாவது கொடுத்துக்கலாமே, அது கூட தரலையே நீங்க. அப்பா சொல்றாரு, ஏன்பா மொத்த சொத்துமே உந்துதானே, உனக்கு எப்ப எது வேணுமோ அடிச்சு சாப்பிடு. நீ குட்டியா? அவர் தான் ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டுக்கிறாரு. வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டேங்கிறான், வெளியே நிற்கிறான். அப்பா போய் வருந்தி கூப்பிடுறாரு, தம்பி தம்பி வந்துட்டான்டா. அவனை தம்பி வந்தான். அவன் என்னெல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியாதா? தம்பி வந்தான். நிறைய கேஸ் பெரிய பிள்ளைங்க எப்படி தான் இருக்குது. பெரிய பசங்க எப்படி இருக்குது? அவன் இன்னைக்கு வந்துட்டான், நாட்டான் சர்ச்சில், இங்கேருந்து அங்கே வர்றான், அங்கேருந்து இங்கே ஓடியாரான். இந்த சர்ச்சில் 20 வருஷமாக இருக்கிறான் நான், தெரியுமா உனக்கு? இருந்து என்ன புண்ணியம், அவன் புத்தி நல்லா இல்லையே. என்ன நல்லா இல்ல? மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது குட்டியா, எலும்பும் தோலுமா இருக்கிற ஒரு ஆட்டியா தந்தியா? ஆண்டவர் சொல்ற, உனக்காக தான்டா எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். உன் நாக்கில் அது என்னது, என்ன சொல்லுவாங்க, சனி என்னவாங்களா? உன் நாக்கில் சனி உனக்கு. நீ நல்லா பேசுனா சொத்து மொத்தத்தையும் உனக்கு தான் அனுபவிக்க ஆண்டவர் தராரு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே கையை வச்சு? ஹலோ, உன் விசுவாசம் எங்க போச்சு? உன் அன்பு எங்க போச்சு? தம்பி வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதை விட்டு வெளியே நின்று எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது கொடுத்தியான்னு கேட்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை டவுன்ல போய்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, நீ எங்களோட சேர்ந்து சந்தோஷப்படு. ஏப்பா, கொளுத்த கன்று அடிச்சது எங்களுக்கு மாத்திரமா, உனக்கும் சேர்ந்து தானே? சொல்லுங்க, கொளுத்த கன்று அடிச்சது யாருக்கு தான்? எல்லாருக்கும் தான். நீயும் வந்து சந்தோஷப்படுன்றாரு. அவன் சொல்றான், நோ 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 நோ, எனக்கு என்னதான் வேணும்? ஆட்டுக்குட்டி தான் வேணும். எலும்பும் தோலுமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆட்டுக்குட்டி கொடு. எல்லாம் கவனிங்க, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மனசை மாற்ற விரும்புறாரு. இன்னைக்கு நான் முதல் டாபிக் உங்களுக்கு பேசிட்டு, ஐயோ ஆயிடுச்சு டைம், 5 மினிட்ஸில் நான் சொல்லிட்டு உங்களை முடிக்க போறேன். முதல் காரியத்தை எல்லாரும் சொல்லுங்க, என் மனம். சொல்லுங்க, என் மனம் புதுப்பிக்கப்பட்ட மனம். மனசு புதுசா மாறணும். ஆமென் சொல்லுங்க. உங்க மனசு புதுசா மாறணும் பிரதர். தம்பி, நம்ம பழைய விசுவாசியா இருக்கலாம், ஆனா மனசு மட்டும் எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பழைய சீசன் இருந்தான் அப்படின்னு. பழைய சீசனா இருந்தாலும் மனசு மட்டும் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, வலது கரத்தை வைத்து, நான் பழைய ஆள் தான், என் மனசு புதுசு. நான் பழைய ஆள் தான், ஆனா மனசு எப்படிப்பட்டது? புதுசா இருக்கா? ஆமென் சொல்லுங்க. ரைட், முதல் வருஷம் தான். 2 கொரிந்தியர் 4:6 வேகமாக வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:6. 2 Corinthians 4th chapter 6th verse. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தா. உங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க, திஸ் இஸ் வெரி நியூ ஹார்ட். என் ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட்? ஒளியுள்ள புதிய இருதயத்தை தேவன் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒளியை எப்படி பிரகாசிக்க சொன்னாராம்? இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்கிற செய்ய தேவன். அல்லேலூயா. ஏங்க இருள் என்னதாங்க இருக்கும்? இருள் என்னதான் இருக்கும்? ஆக்சுவலா சயின்ஸ் சொல்லுது இருளுனே ஒண்ணு கிடையாதான். தட் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். வெளிச்சம் இல்லாத இடம் எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இருளுனே ஒண்ணு இல்ல, அங்க வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். இருள் எங்கேயாவது இருளை காமிங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெளிச்சம் எங்கே தடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருட்டு வந்துடும். இப்ப ஆண்டவர் நம்ம இருதயத்துல அந்த வெளிச்சத்தை, அறிவாகிய வெளிச்சம். அறிவு வேணுமா வேண்டாமா? ஏமா அறிவு வேணுமா வேண்டாமா? என்ன அறிவு? வெளிச்சத்தின் அறிவு. தட் இஸ் redeemed by God. டைம்ல அதனால கொஞ்சம் வேகமாக 2:4 வாசிங்கப்பா. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய அவர்களுடைய மனதை குருடாக்கினார். யாரு குருடாக்கி வச்சிருந்தது? யாரு? பிசாசு. சொல்லுங்க, யாரு? பிசாசு. அவங்க மனசெல்லாம் குருடாக்கி வச்சிருந்தான், இந்த வெளிச்சம் வராதபடிக்கு. எத்தனை பேருடைய இருதயத்தில் இந்த புதிய வெளிச்சம் வந்திருக்கிறது? சொல்லுங்க கையை உயர்த்தி. அறிவாகிய வெளிச்சம். ஆமென். ஞானத்தின் வெளிச்சம் இப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 6:17 வாசிங்க. தலைச்சீராவையும் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். தலைச்சீரா அப்படிங்கிறது எதுக்கு தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? மனசை காத்துக் கொள்வதற்கு. எல்லாம் சொல்லுங்க, என்ன காத்துக்கொள்றதுக்கு? எப்படி காத்துக்கொள்ளணும் மனசை எப்படிப்பா நீ காத்துக்கொள்வ? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கீம்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தந்திரங்களை புரிந்து கொள்றதுக்கு. எதை புரிந்து கொள்றதுக்கு? தந்திரம். ஸ்கீம்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு விரோதமாய் இந்த ஒளி மங்கி போகத்தக்கதாய் அதை விடுதலை செய்ய கர்த்தர் ரிடீம்டு மைண்டை கொடுக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, என் மனம். சொல்லுங்க, மனம் விடுவிக்கப்பட்ட மனம். redeemed mind. ஆமென். விடுவிக்கப்பட்ட ஒரு மனசை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். சத்துரு நம்ம பாவத்திலே வாழணும் விரும்புறான். பாவர்ட்டி அப்படின்னா என்னது? ஏழ்மையில ரொம்ப மோசமா. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாம தடுக்கிறதுக்காக இருளை வைத்து நம்மை ஒரு நாளும் எழும்ப விடாமல் செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசை முதல்ல நான் விடுதலை செய்யறேன். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட ஒரு மனம். அதனாலதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் இருதயத்திலே அவருடைய ரத்தத்தை ஸ்பிரிங்கிள் பண்ணாராம், தெளித்தாராம். எதுக்காக இருதயத்தில் தெளிக்கணும்? இருதயத்தில் எதுங்க ரத்தத்தை தெளிக்கணும்? டு ரிடீம். ஒருத்தன் பிடிச்சி வச்சிருந்தான், இது ஏன் இடம். இந்த ட்ரெயினில் போகும்போது எனக்கு கடுப்பாக வரும். எந்த இடத்துக்கு போனாலும், சார் அங்கே வராங்க சார், சரி அங்கே போகிறாங்கன்னா அடுத்து சார் இங்கே கூட ஆள் வருது சார், சரி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே போனோம் சார், அங்கே கூட ஃப்ரெண்ட்ஸ் டே. எப்படி? இப்படி தான் அவன் இடம் பிடிச்சி வச்சிருந்தான். ஆண்டவர் சொல்ற, இடத்த காலி பண்றியா? என் பிள்ளைகளுடைய மனசெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு அவங்க தாழ்மை அந்த எண்ணத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள விடுதலை செய்யறதுக்காக தான் என் ரத்தத்தை அவருடைய மனதில் தெளிக்கிறேன். ராமன் சொல்லத்துக்கு ஆளையா காணும். இல்லையா? கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் விடுதலை செய்யப்பட்டவன். ஆமென். சொல்லுங்க, I am redeemed. கையை வைத்து சொல்லுங்க, I am redeemed of God. கர்த்தரால் விடுதலை செய்யப்பட்டவன். என் மனம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது.
நான் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். I am a new person. சொல்லுங்க, நான் ஒரு புதிய மனுஷன். சத்தமா சொல்லுங்கப்பா, தயவு செய்து சொல்லுங்கப்பா, நான் ஒரு புதிய மனுஷன். நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு புதிய மனுஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்கப்பா. 2 கொரிந்தியர் 5:17. இருக்கிறான், ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிங்க. முதல்ல உங்க துர்க்கணம், உங்க 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 பொறாமை, எரிச்சல், நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். கவனிங்க. ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிற கர்த்தருடைய மனசு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரே தன்னை குறித்து சொல்லும்போது அவர்கள் யாருக்காக வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தாராம்? யாருக்காக பிதாவின் இடத்திலிருந்து வரத்தை வாங்கிட்டு வந்தாரா? யாருக்காக? அப்ப நீங்க பைபிள் சரியா படிக்கல. வேதம் சொல்லு, துரோகிகளுக்காக. யாருக்கு? ஏங்க, எனக்கு துரோகம் பண்றவங்க என்னைக்காவது நான் ஒரு பெஸ்ட்டை கொண்டு போய் கொடுப்பனா? அப்படிதான் கொடுக்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு துரோகம் செய்யறவனுக்கு கூட கூப்பிட்டு சாப்பாடு போடு. பிரைஸ் தி லார்ட். இயேசு துரோகிகளுக்காக வரங்களை வாங்கி கொண்டு வந்தாரா பிதாவின் இடத்துல இருந்து. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன், உங்க மனசு மறுரூபப்பட்டுச்சுன்னா நீங்க இப்படி இருக்கவே மாட்டீங்க. வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வியாதி தொடர்ந்து ஒரு வியாதி உங்களுக்குள்ள இருக்குதா, அது சரீரத்தில் பிரச்சனை இல்லை, மனசுல பிரச்சனை. உங்க மனம் மறுரூபமாகிறதுனாலே உங்க மனசு விடுதலை செய்ய. இன்னைக்கு ஒரு மனசோட விடுவிக்கப்பட்ட மனசு. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ரத்தத்தால கழுவப்பட்ட விடுதலை செய்யப்பட்ட ஒரு மனசுல தான் என்னைக்குமே துரோகங்களை கூட மன்னிக்க கூடிய வல்லமை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்றதுக்கு ஆளே. ஆமென். உங்க துரோகிகளை கூட நேசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்களை போல கோட்டீஸ்வரன் உலகத்திலே இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிப்பா. 1 John 5th chapter 18th to 20th verse. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லாம் கைகளை வைத்து சொல்லுங்க, நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? ஆமா, என் மேல கீழே சைடுல எல்லா இடத்திலும் ரவுண்ட் அபவுட் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க. ஆமென். நான் விடுவிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க இதெல்லாம். நான் விடுவிக்கப்பட்டவன், பாவ மர கழுவப்பட்டவன். கையை வைத்து சொல்லிடணும்பா. பாவ மர கழுவப்பட்டவன். என் மனசெல்லாம் புதுசா இருக்கு. புது மனசு இருக்கா? இப்ப போகும்போது என்ன ஆகும்? அவன் கொஞ்சம் ட்ரை பண்ணுவான். என்ன இருந்தாலும் நீ இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அவன் யார்? அவன் ஆமா, அவன் போகும்போது சொல்லுவான், என்ன மாதிரி செஞ்சு விட்டான், இதெல்லாம் நீ மறந்துட போறியா? அவன் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆராதனை நடத்தி. என்ன துரோகம் பண்ணா போய் நீ மறக்க போறியா? இல்ச்சவையா நீ? என்ன வயா? ஏமாலி போடா கோமாளி. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் சொல்லி தரேன், உன் மனசு மாறிடுச்சுன்னா
உன் வீடு மாறும், உன் பொருளாதார நிலைமை மாறும், உன் கடன் மாறும், உன் வாழ்க்கை மாறும், எதிர்காலம் மாறும். ஐ ஆம் redeemed. நான் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அதுதான் அதுக்கு அர்த்தம் தெரியுமா? redeemed என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ ஆம் redeemed by paid, by a payment, paid by my God. என்னுடைய தேவனால் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டவன். என்ன விலைக்கிரயம் கொடுத்தாரு? யார சொன்னீங்க? ரத்தத்தையே கொடுத்துட்டாரு. ஆமா, போகும்போது அவன் பேச்சை கேட்டுறாதீங்க. அவன் சொல்லுவான், நீ போய் ஏமாளிடா, போச்சு உன் சொத்தெல்லாம் புடுங்கினான்ல, உன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான். நோ ப்ராப்ளம், கர்த்தர் எனக்கு கொடுப்பார். மனுஷனால் ஏமாற்றப்படலாம், தேவனால் மறக்கப்படுவதில்லை. கைவதி சொல்லுங்க, நான் தேவனால் விடுதலை செய்யப்பட்டவன். தல்ல கை வச்சு சொல்லுங்க, என் புத்தி மாறிடுச்சு. ஆமென். கிறிஸ்து எனக்கு ஞானமாய் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு அறிவாய் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஞானமாய் விளங்குகிறார். ஆகவே என் மனம் மறுரூபமாயிற்று, நான் புதிதான மனுஷன். அப்படிங்களாம் ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, சூடா ஒரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா, மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா. இதுவரைக்கும் சொல்லாதவங்கலாம் ஒரு அல்லேலூயா. இந்த பக்கம் என் சத்தமே வரல, அதனால தான் கேட்டு பார்த்தேன். அதுக்கும் வரல. நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, நான் அப்பா பிள்ளை, அவர் சொத்தெல்லாம் எனக்கு தான். ஆட்டுக்குட்டி வேணுமா சொத்து வேணுமா? ரெண்டு இருக்குது உனக்கு. ஆட்டுக்குட்டி வேணும்னா வெளியே நில்லு, சொத்து வேணுமா உள்ள வந்துரு. ஆமென். வெறும் ஆட்டுக்குட்டி வேணுமா வெளியே நில்லு. வெறும் பெருசா பேசுவார், கோயில் கட்டுறாங்க கோயில். ஆம்பா இருக்கிற வேலைங்களை வச்சு என்ன 40 லட்சம் செலவு பண்ணிடுங்க, இன்னும் 20 லட்சம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா. வருமா வராதா? வருன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா, வராதுன்றவங்களாம் ஸ்ட்ராங்கா சொல்லு ஒரு அல்லேலூயா. பிசாசு ஓடிய போயிட்டா பார்த்தீங்களா? அல்லேலூயா.